கத்தி 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 உன் கண்ணீர் நேரம் காலம் பார்க்காம வருதே எந்த பெட்டி வெக்கத்தனி கேக்குறிய தீ பெட்டி நான் கண்ணனுக்கே அண்ணன் உடலிலை மன்மதனின் மாமனாக. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்து ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நீங்கள் ரொம்ப வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறதா நம்ம நிறைய நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபுல்லாக வந்து கிளியராக வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேங்க் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம்னா சொல்கிற ஒவ்வொரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து பெட்டராக வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணி அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இதுக்கான ப்ரொஃபஷனுக்கான லிங்க் பார்த்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி வரும். கீழே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் ஆயின் பார்த்தால ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ எடிட் பண்ணுறது நம்ம ஒரு புக் மார்க் ப்ரெசன் ஒரு ஷேகர் ப்ரெசன்ட் லிங்க் பார்த்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி புக் மார்க் ப்ரெசன் ஷேகர் ப்ரெசன் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. ஷேகர் ப்ரெசன் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக இம்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் புக் மார்க் ப்ரெசன் பார்த்தா நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தான் மட்டும் தான் உங்களால் வந்து இம்போர்ட் பண்ண முடியும். எப்படி உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படி புக் மார்க் ப்ரெசன் இம்போர்ட் பண்ணதில்ல, அதுக்காகவே நான் தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அவுட் இம்போர்ட் புக் மார்க் ப்ரெசன் வீடியோ வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் அதில் பார்த்து கரெக்டாக வந்து உங்களுக்கு லிங்க் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் எரர் வருதுன்னா நான் வந்து யூடியூப் செட்டிங் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டு புக் மார்க் ப்ரெசன் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்குறீங்க. முடிஞ்சாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்து நீங்கள் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ண புக் மார்க் ப்ரெசன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட் பார்த்தா கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். ஆடியோவில் இருக்கும் பார்த்தா ஒரு லிரிக் லேயர் இருக்கும். லிரிக்கில் நான் வந்து எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணுறப்ப நீங்கள் ஒன்லி லிரிக்கான ஃபாண்ட்டும் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரேஜன் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேக்கில் வந்து நம்ம வந்து சர்க்கிள் இந்த நெக்ஸ்ட் நம்ம வந்து எடிட் பண்ணுறதா இருக்கும். கீழே பார்த்தா ஒரு டபுள் புக் மார்க் இருக்கும். டபுள் புக் மார்க்கில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போய்ட்டு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இங்கே வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். ஆட் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ணோம். நான் வந்து கொஞ்சம் ஒரு 3 இமேஜ் மட்டும் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணால் மற்றலாம் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் இந்த எஃபெக்ட் தான் வந்து இங்கே வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இமேஜ் வந்து ஆட் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து முடிச்சலாம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டில் போய் நம்ம எடிட் பண்ணலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. மீடியா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு யார் இமேஜ் இந்த வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண இந்த இமேஜ் லைட்டாக கொஞ்சம் வந்து ஸ்மால் பண்ணிங்க. ஸ்மால் பண்ணிட்டு இப்போ அந்த மேலே சைடில் 3 பார் செலக்ட் பண்ணி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துனோங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே பார்த்தா ஒரு 2 லேயர் இருக்கும். அது வரைக்கும் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்துடுங்க. கரெக்டாக பார்த்தா இங்கே பார்த்தா கீழே பார்த்தா ஒரு 2 லேயர் இருக்கும். அது நீங்கள் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்துருங்க. இப்போ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக 21:23 ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இப்போ அந்த கீழே இருக்க அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி கரெக்டாக அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிச்சு. இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க. லேயர் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வைப்புன்னு இருக்கும். WIPன்னு சர்ச் பண்ணுங்கள். மேலே பாருங்கள். கரெக்டாக இங்கே சர்ச் பார் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு WIPன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி பார்த்தா வைப்புன்ற ஒரு ஆப்ஷன் வந்து வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே பார்த்தா ஸ்டாண்டர்ட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து வச்சுக்கின்னு இங்கே பார்த்தா ஸ்டார்ட் அண்ட் என்ட்ரு இருக்கும். இப்போ நீங்கள் ஆங்கிள் வந்து ஏன்னா சேஞ்ச் பண்ணுறதா தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த ஆங்கிளே வந்து போதுன்னு செட் பண்ணி நான் வந்து இன்னும் கொஞ்சம் இமேஜ் வந்து ஜூம் பண்ணுறதுக்கோசரம் நான் வந்து ஆங்கிள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஆங்கிள் பார்த்தா நான் வந்து பார்த்தோன்னா இருங்க ஆங்கிள் வந்து 90 வச்சுங்க. 90 வச்சுட்டு இப்போ நான் வந்து கீழே வந்து ஸ்டார்ட் ஆப்ஷன் எனக்கு வந்து அப்பில் வந்து போதும். நான் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக ஹெட் வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். ஸ்டார்ட் ஆப்ஷனை கரெக்டாக வந்து தலை வரைக்கும் தெரிஞ்சால் போதும் எனக்கு. அதே மாதிரி எண்டில் வந்து நான் வந்து ஹேண்ட் வரையும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எல்லாமே மைனஸில் தள்ளுங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்து கட் ஆகும். இப்போ தான் கட் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே மூவ்ன்ற ஆப்ஷன் போய் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிங்க. நல்லா ஃபேஸ் நல்லா கிளியராக தெரிகிற அளவுக்கு நீங்கள் வந்து ஜூம் பண்ணணும். கரெக்டாக அந்த வைப் ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து வைப் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் கூட நீங்கள் கிராப் பண்ணி எடுத்துன்னு வரலாம் இமேஜ். நான் வந்து கிராப் பண்ண சொல்லுவோம். அந்த ஆப்ஷன் வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணிட்டு இப்போ திரும்ப வந்து அந்த ஆட் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஃபெதர்னு சர்ச் பண்ணோம். FEATHRன்னு சர்ச் பண்ணுங்கள். இருங்க FEATHR சர்ச் பண்ணால் ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் வர கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வச்சுக்கின்னு இப்போ வந்து ஃபெதர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோடனே ஸ்ட்ரென்த் பார்த்தோன்னா 0.150 இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் எவ்வளோ வேணுமோ நீங்கள் தேவையான அளவுக்கு வச்சுங்க. நான் வந்து ஸ்ட்ரென்த் ஒரு 200 வச்சுலான்னு இருக்கேன். இல்லை
2.5 வச்சிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் எந்த அளவுக்கு ஃபெதர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபெதர் வச்சுக்கலாம். ஃபெதர்னா கீழே வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து க்ளோவாக வந்து ஷேடோ மாதிரி வந்துடும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே மூவ் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனுங்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இருங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இங்கே ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ லைட்டாக வந்து உள்ளே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துன்னு போயிடுங்க. ஃபுல்லாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உள்ளே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து லிரிக் வரும். லிரிக் வர இடத்துல இப்போ வந்து ஒரே ஒரு கண்ணு மட்டும் ஒரே ஒரு ஐ மட்டும் தெரிற மாதிரி வச்சுங்க. கரெக்டாக ஒரு ஐ வந்து தெரிற மாதிரி வச்சுன்னு இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் புக் மார்க் போயிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏர் ஆப்ஷன் இதில் அந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லாஸ்ட் புக் மார்க் போய்டும். புக் மார்க் போனோடனே லைட்டாக இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஃபேஸ் தர மாதிரி லாஸ்ட் நீங்கள் போய்ட்டுனா நெக்ஸ்ட் இருக்க இமேஜ் தெரியும். அதனால் நீங்கள் லைட்டாக ஃப்ரண்ட் வச்சுக்கின்னு கரெக்டாக இப்போ அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பேக்கில் வரணுமோ அந்தளவுக்கு நீங்கள் செட் பண்ணிங்க. செட் பண்ணி நீங்கள் மூவ் ட்ரெஸ் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து லைட்டாக வந்து பேக் வந்து பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு வந்து நல்லா வந்து மூவ் ஆடுறது நல்லா உங்களுக்கு வந்து நல்லா நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஒரு ஒரு இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணோம். கரெக்டாக வந்து அந்த மூவ் ட்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக கர்வ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தா கர்வ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்கும். செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கர்வ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கங்க. நான் வந்து இந்த எட்ஜில் வந்து எனக்கு வந்து கர்வ் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும். அதனால் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து கர்வ் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து வந்துருக்கும். அது இல்லை நீங்கள் இந்த இடத்துல லைட்டாக எந்த ஆப்ஷன் என்னது எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு நீங்கள் அது பேர் என்ன மோஷன் பிளர்னு நினைக்கிறேன். மோஷன் பிளர் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மோஷன் பிளர் வந்து யூஸ் பண்ணி எடிட் பண்ணிங்க. எனக்கு வந்து தேவையில்லைன்னு விட்டு உங்களுக்கு வேணால் நீங்கள் மோஷன் பிளர் வந்து யூஸ் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தா நீங்கள் ப்ரொஃபைல் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கும். இப்போ வந்து மேலே பார்த்தா மேலே கீழே ஒரு சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக சர்க்கிள் வந்து எப்படி ஆட் பண்ணுறது போகலாம். ஸ்டார்டிங் ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. வீடியோ அவுட் பண்ணிட்டு இருக்கிறதுலே நல்ல கலராக டிசைன்ஸ் ஏரியா பார்த்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். கலர் வந்து கரெக்டாக அந்த இமேஜ் வந்து நல்லா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து மினிமைஸ் பண்ணிங்க. மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். லேயர் கிளிக் பண்ணி ஏரோ கிளிக் பண்ணி லாஸ்ட்டுக்கு போய்டுங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. இந்த இமேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு சென்டராக வந்துங்க. ஸ்டார்டிங் வச்சுங்க. ஸ்டார்டிங் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு க்ரோமோட்டோகிராஃபின்னு நினைக்கிறேன். கெலடோஸ்கோப் நினைக்கிறேன். கெலடோஸ்கோப்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். கெலடோஸ்கோப்னு ஒரு ஆப்ஷன் அந்த எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து வச்சுக்கிங்க. பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் அது வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் அது வந்து ஃபுல்லாக எடுத்து ஏற்றிங்க. ஏற்றிட்டு இங்கே பார்த்தா ஆங்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து ஸ்டார்டிங் ஒரு ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. இது ஆங்கிள் கிளிக் பண்ணுங்கள். ஆங்கிள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங் ஒரு ப்ளஸ் வச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக போங்க. லாஸ்ட்டாக போய்ட்டு அங்கே ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஆங்கிள் பார்த்தா இங்கே ஒரு 200 வச்சுங்க. நான் வந்து 300 வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு. இல்லை நீங்கள் வந்து ஒரு 300 வச்சுங்க. ஒரு 300 வச்சுங்க. கரெக்டாக வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக பார்த்தா நம்ம 300 வச்சுக்கணும். இப்போ 300 வச்சோன்னே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த நீங்கள் ப்ரைவேட்டில் பார்த்த மாதிரி சூப்பராக உனக்கு வந்து ஒரு ரங்கோலி மாதிரி ஒரு சூப்பராக ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த கலர் போதுமான வச்சிங்க. இல்லை வேறு கலர் சேரீ யூஸ் பண்ண சொல்ல இன்னும் நிறையா உங்களுக்கு வந்து கலர் வந்து அதிகமாகவே இருக்கும். நீங்கள் வந்து முடிஞ்சாலும் கலர் நிறையா இருக்க சேரீயாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக வந்து லேயர் செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு நீங்கள் மேலே வந்து சென்டராக வச்சுங்க. எங்கே வேணுமோ அங்கே வச்சுங்க. திரும்பியும் அதே லேயர் கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே டூப்ளிகேட் லேயரும் ஒரு ஆப்ஷன் அது கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்து வந்து வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் பார்த்தா ரொம்பவே பிக்காக இருக்குது. இமேஜ் வந்து மறைக்குது. அதனால் நான் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு இன்னும் நான் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் அந்த சர்க்கிள் வச்சா போதும். உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இல்லை நீங்கள் சென்டராக இருக்கிற இமேஜ் கூட உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இங்கே வந்து நீங்கள் தான் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடிட் பண்ணுறா இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. பக்காவாக இருக்கும். உங்களுக்கு எடிட் பண்ணி பார்த்தோன்னே லாஸ்ட்டில் எண்டு வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி இங்கே மேலேயும் இதே சைடில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்டார்டிங் பார்த்தா வந்து ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே கரெக்டாக டபுள் புக் மார்க்கில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக நம்ம நார்மலாக இமேஜ் ஆட் பண்ணுறது தான் ப்ளஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜ் உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை உள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதால லாஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணோன்னா நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு பேக் வந்து ஷேக் ஆட் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் பார்த்தா ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு திரும்பி இந்த ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சொல்ல இந்த லேயர் இருக்கிற எஃபெக்ட்டோட வந்து காப்பி ஆகிடும். காப்பி ஆகிடும் புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணிடுறீங்களா இமேஜ் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு திரும்பி இந்த ப்ளஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏர் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஃபேஸ் அண்ட் ஸ்டைல் அதில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் இந்த கலர் ஆப்ஷன் இந்த டைம் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிட்டு ஃபேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆன மேலே 3 கிளிக் பண்ணி
ஃபில் கம்பல்சரியாக கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜுக்கான எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்ருக்கும். நீங்கள் வந்து லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க சொல்ல அந்த இமேஜ் பார்த்தா எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். இதே மாதிரி இங்கே கீழே நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் எப்படி இமேஜ் ஆட் பண்ணிட்டு இந்த ஒரு சிங்கிள் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் நான் இப்போ சொன்ன ஸ்டெப்லேயே நீங்கள் லாஸ்ட் வரையும் இமேஜ் ஆட் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணோடனே பேக் வந்து இப்போ நான் இந்த இமேஜ் வந்து டிலைட் பண்ணிக்கிறேன். பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு சிசி லேயரும் ஒரு வெப்சைட்டுக்கான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு ஒரு ஆப்ஷன் வச்சு நான் ஒரு பேஜ் வந்து தந்துருப்பேன். இது வந்து மொத்தம் நான் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா ப்ளஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு காப்பி ஃபைல் யாரும் வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் அண்ட் புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் வச்சு ப்ளஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஃபைல் யாரும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் யாரும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். நான் ஆட் பண்ண ஃபைல் யாரும் லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வந்து செட் ஆகி செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு மேலே செட்டிங் போல் யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட் ஆகி செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனில் கிளிக் பண்ண சொல்ல வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சு சேவ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் கேலரியில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிடலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.